வணக்கம் நண்பர்களே. நண்பர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்று ஒரு புதிய தலைப்பு. அதாவது இன்றைக்கு இந்த மாடர்ன் உலகில், நவீன உலகத்தில் வாஸ்து சோசிரம் மனிதர்களை பாடாகப்படுத்துகிறது. இந்த மரமாகாது, அந்த மரமாகாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது என்று பல வாஸ்துகளில் வருகிறது. அதன்படி பார்த்தோமேயானால் ஒவ்வொருவருக்கும் ஒரு நட்சத்திரம் என்று இருக்கும். அந்த நட்சத்திரப்படி வீட்டில் வளர்க்கக்கூடாத மரங்கள் மட்டும் இந்த பதிவில் பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்திற்கு பலாமரத்தை வளர்த்தக்கூடாது. பரணி நட்சத்திரத்திற்கு தேக்கு மரத்தை வளர்த்தக்கூடாது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் விழா மரத்தை வீட்டில் நட்டு வளர்க்கக்கூடாது. இன்றைக்கெல்லாம் விழா மரத்தை யாரும் வீட்டில் நட்டு வளர்ப்பதாக தெரியவில்லை. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் புளிய மரத்தை வீட்டில் நட்டு வளர்க்கக்கூடாது. மிருகசீரட நட்சத்திரக்காரர்கள் வில்வ மரத்தை வீட்டில் வளர்க்கக்கூடாது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பாக்கு மரத்தை வளர்க்கக்கூடாது. புனர்மூசம் நட்சத்திரக்காரர்கள் வீட்டில் பலா மரத்தை நட்டு வளர்க்கக்கூடாது. அப்படியே வளர்த்தாலும் அவர்கள் கையால் தண்ணி ஊற்றக்கூடாது. பூசம் நட்சத்திரக்காரர்கள் எலுமிச்சை மரத்தை வீட்டில் நட்டு வளர்க்கக்கூடாது. அப்படியே நட்டு வளர்த்தாலும் அவர்கள் கையால் அதற்கு தண்ணீர் ஊற்றக்கூடாது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மாமரத்தை வீட்டில் வளர்த்தக்கூடாது. மகம் நட்சத்திரக்காரர்கள் பனைமரத்தை வளர்த்தக்கூடாது. பனைமரத்தை யாரும் வீட்டில் வளர்ப்பதில்லை, ஆகவே அதை விட்டு விடுவோம். பூரம் நட்சத்திரக்காரர்கள் சந்தன மரத்தை வீட்டில் வளர்த்தக்கூடாது. சந்தன மரமும் யாரும் வீட்டில் வளர்ப்பதற்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்கவில்லை. அப்படி தெரியாதனமாக வளர்த்தாலும் அந்த பூரம் நட்சத்திரக்காரர்கள் சந்தன மரத்திற்கு தங்கள் கையால் தண்ணீர் ஊற்றி வளர்க்கக்கூடாது. உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் வேப்ப மரத்தை வீட்டில் நட்டு வளர்த்தக்கூடாது. இன்றைக்கெல்லாம் வேப்ப மரம் நட்டு வளர்த்த அளவுக்கு வீடுகளில் இடங்கள் இல்லை. அப்படியே நிழலுக்காகவும் நல்ல மரம் என்று வளர்த்தினாலும் அந்த உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் வேப்ப மரத்தை தங்கள் கையால் தண்ணீர் ஊற்றி வளர்த்தக்கூடாது. அசுதம் நட்சத்திரக்காரர்கள் கடம்ப மரத்தை வீட்டில் நட்டு வளர்க்கக்கூடாது. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சீத்தா மரத்தை நட்டு வளர்க்கக்கூடாது. சீத்தாப்பழ மரம் செடி வகையைச் சேர்ந்தது. வீட்டில் நிறைய வீடுகளில் அதை வளர்ப்பதை பார்க்கலாம். ஆக சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இந்த சீத்தா மரத்தை நட்டு வளர்க்கக்கூடாது. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நாவல் மரத்தை நட்டு வளர்க்கக்கூடாது. நாவல் மரத்தை யாரும் வீட்டில் வளர்ப்பதில்லை. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் புங்க மரத்தை வீட்டில் நட்டு வளர்க்கக்கூடாது. புங்க மரமும் இன்றைய நவீன உலகத்தில் யாரும் வளர்ப்பதில்லை, விட்டு விடுவோம். அனுசம் நட்சத்திரக்காரர்கள் அத்திமரத்தை வீட்டில் நட்டு வளர்க்கக்கூடாது. அதுவும் யாரும் வளர்த்து வருகின்ற மாதிரி தெரியவில்லை. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மகிழம் பூ கொடுக்குதல்லவா, அந்த மரத்தை நட்டு வளர்த்தக்கூடாது. மூலம் நட்சத்திரக்காரர்கள் புங்க மரத்தை வீட்டில் நட்டு வளர்த்தக்கூடாது. போராடம் நட்சத்திரக்காரர்கள் மூங்கில் மரத்தை வீட்டில் நட்டு வளர்க்கக்கூடாது. அப்படியே அழகுக்காக மூங்கில் வளர்த்தினாலும் புராட நட்சத்திரக்காரர்கள் தங்கள் கையால் தண்ணீர் ஊற்றி வளர்த்தக்கூடாது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் வாகை மரத்தை நட்டு வளர்க்கக்கூடாது. வாகை மரம் எந்த வீடுகளிலும் இல்லை. திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் கருங்காலி மரத்தை நட்டு வளர்த்தக்கூடாது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் வேப்ப மரத்தை நட்டு வளர்த்தக்கூடாது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் புங்க மரத்தை நட்டு வளர்த்தக்கூடாது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பலாமரத்தை நட்டு வளர்க்கக்கூடாது. பலாமரம் அநேகமாக தமிழக வீடுகளில் வளர்ப்பதில்லை, கேரளாவில் மட்டுமே வளர்க்கிறார்கள். சதயம் நட்சத்திரக்காரர்கள் வெள்ளருக்கு செடியை வீட்டில் நட்டு வளர்த்தக்கூடாது. இந்த வெள்ளருக்கு செடி என்பது பல வகைகளில் உயர்வாக பேசப்பட்டாலும், அதாவது வெள்ளருக்கு சூரிய பகவானின் சமைத்து விநாயக பகவானுக்கு மாலை கட்டி போட்டு வணங்கலாம், தோஷங்கள் அகலும் என்று பல ஜோதிட கருத்துக்கள் இருந்தாலும், எருக்கஞ்செடி பொதுவாக வீட்டில் வளர்த்தக்கூடாது. அப்படி அந்த எருக்கஞ்செடியை வீட்டில் வளர்த்துபவர்களுக்கு பெருக்கும் வாரிசுகள் தான் கடைசியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இதை நான் சொல்லவில்லை, என் குருநாதர் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறார். ஆகவே சதயம் நட்சத்திரக்காரர்கள் வெள்ளருக்கு செடியை வீட்டில் வளர்த்தக்கூடாது. சதயம் நட்சத்திரக்காரர்கள் என்று இல்லை, அனைத்து அஸ்வினி முதல் ரேவதி வரை எந்த நட்சத்திரக்காரர்களுமே வெள்ளருக்கு செடியை, எருக்கஞ்செடி, வெள்ளருக்கு வேறு எருக்கஞ்செடிகளை வீட்டில் வளர்த்தக்கூடாது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இலுப்பை மரத்தை நட்டி வளர்த்தக்கூடாது. அப்படி வளர்த்தால் உங்கள் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும். தடையாக இருந்து மறைமுகமாக பல முட்டுக்கட்டைகளை உண்டாகும் என்று சொல்லி
மீண்டும் வேறொரு சந்திப்பில் சந்திக்கலாம் நண்பர்களே.